வேலு அழுகிறது தானே சொன்னேன்னா ஆமான்னு சொல்லு. நீ போராளின்ற களப்போராளின்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பதில் கொடுக்க ஆரம்பித்த உடனே நான் அப்படி சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, போராளி என்பவன் யார் தெரியுமா? சொன்னால் சொன்னேன், செஞ்சா செஞ்சேன்னு சொல்லணும். நான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க துப்புற்றவர்கள், தன் பக்கம் இருக்கக்கூடிய நேர்மையான அறமான விஷயத்தை சொல்லி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாத நபர்கள், கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதம் என்பது அவதூறு அல்லது இப்படி கேவலமாக பேசக்கூடியது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது. ஆசிட் ரெடி பண்ணி எவன் சொன்னான்? உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஃபோன் நம்பர் இருக்கும், போலீஸ்ட்டை கொடுத்தா யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. நீ ஏன் கொடுக்கல? நம்பர் 1. நம்பர் 2, உனக்கு யார் சொன்னான்? நீ திமுக காரனை வச்சு உனக்கு நீயே கமெண்ட் போட வச்சுட்டு விஜய் மீது பழி போடுவியா? உண்மையாலுமே அப்படி ஒருத்தன் மிரட்டிருந்தானாக்கா நீங்கள் முறைப்படி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? திவ்யாட்ட கேட்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கண்டிச்சு பேசுனியா? உச்சபட்ச ஆபாசமாக பேசுறாரு. சொந்த கட்சியில் இருக்க தப்பு பண்ணாலும் பேசணும் தானே? நீ பெண்ணுக்காக தானே பேசுகிற, பெண்ணியத்துக்காக தானே பேசுகிற, பேசுனியா? அப்புறம் இன்னொருத்தன் விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சுன்னு ஒருத்தன் பேர் வச்சாங்களே, பேர் என்ன சார்? தெய்வ செயலை பற்றி பேசுனியா? பொன்முடி கொடுத்து பேசுனியா? ஆக்டோஜி ஆசிரியர்கள் தார்மீகமாக எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களை சந்திக்காமல், அதிமுகவை சந்திக்காமல் விஜய் வந்து சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதிமுக மீது. புரிஞ்சுக்கிச்சா? திமுக மீது குற்றச்சாட்டை வைப்பதற்காக தான் வராங்கன்னு பொழுது திமுகவையும் புறம் தள்ளுறார்கள். அப்போ யாரை அடுத்த நம்பிக்கையின் தளபதியாக யாரை பார்க்குறாங்க? விஜய் பார்க்குறாங்க. வணக்கண்ணா சார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் பற்றி பேசினது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏ சரி வேல்முருகன் அவர்கள் பேசியது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. இப்போ அந்த மாணவிகளே வந்து நேற்று கொடுத்த ரிப்ளை எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பிரச்சனை இப்போ அவர் அதுக்கு நான் வந்து விஜயை பற்றி பேசல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த மாணவிகள் கொடுத்த ரிப்ளை எப்படி பார்க்கறது? நீ அழுகிறதானே வேலு, அழுகிறதானே சொன்னேன்னா ஆமான்னு சொல்லு. நீ போராளின்ற களப்போராளின்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பதில் கொடுக்க ஆரம்பித்த உடனே நான் அப்படி சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா பேச்செல்லாம்? பார்த்தீங்களா? நீ களப்போராளி. போராளி என்பவன் யார் தெரியுமா? நிற்கணும் களத்தில். சொன்னால் சொன்னேன், செஞ்சா செஞ்சேன்னு சொல்லணும். இப்போ இவ்வளவு டர்ராக வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, தாய்மார்கள் வேல்முருகன் சொன்னதை உள்வாங்கி கொண்டார்கள். விளக்க மாற்ற எடுத்து கையில் வச்சுக்கோங்க, ஓட்டு கேட்டு வரும்போது அடிங்கன்னு சொல்லும் பொழுது, எங்கள் வீட்டு பிள்ளைகளை இப்படி சொன்னீங்க இல்லையா, நாங்கள் தயாராக உள்ளோம் அப்படின்னு பல நபர்கள் வீடியோ போட்ட பிறகு ஜர்க்காயிட்டார். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போது அந்த மாணவ பிள்ளைகள் அந்த குழந்தைங்க சொல்லக்கூடிய பதில் இருக்குல்ல, நாங்கள் அண்ணனாக அப்பாவாக சகோதரராக பார்க்கக்கூடிய விஷயத்தை நீ கொச்சைப்படுத்துகிற, நீ யார் டிசைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்கல்ல. நான் எப்படி இருக்கணும், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணுன்ற டிசைடிங் அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நீ இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நீ யார்? முதல் கேள்வி. ரெண்டாவது, வேல்முருகன் சொன்ன வார்த்தையுமே இருக்குது என்கிட்ட. கலைஞர் கருணாநிதி கோமணத்தை கூட அவுத்துட்டு விட்டுருவார், ராமதாஸ் அன்புமணியும் ரத்தத்தை கூட உறிஞ்சி பணத்தை சம்பாரித்து சேர்த்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. தெரியுமா? அந்த காணொலி இருக்குது, தட்டுமா? இப்போது கோமணத்தை கூட உரிவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடியது எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் அதிமுக இருக்கும் போது ஒரு ஸ்டாண்டும், திமுக கூட போகும்போது ஒரு ஸ்டாண்டும். நீ தனி கட்சி தானே, தனி சிம்பிள் தானே. உன்னால் வந்து உன்னுடைய சிம்பிள்லே நிற்பதற்கு கூட திராணியற்று வக்கற்று போய் நீங்கள் வந்து திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் அங்கே நின்றுட்டு வேல்முருகன் இப்போ விஜயை குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அதான் முதல் விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அரசியலில் வேல்முருகனை வெளியில் போன்ட்டாங்களாம் திமுக. தெரியுமா உங்களுக்கு? சேகர்பாபு சொல்லிட்டாரு, அப்பாவை சொல்லிட்டாரு, திமுக கூட மிக முக்கியமான நபர்கள்லாம் சொல்லிட்டாங்க, நீ வெளியே பண்ணி ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு போன்ட்டாங்க. கவனிச்சிங்களா? சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக அவர் பண்ண அமக்கலத்தெல்லாம் வச்சுட்டு திமுக தேவையில்லை, வெளியில் தேவையான ரிசைன்மெண்ட் இப்போ வெளியே போன்ட்டாங்க. இப்போ வெளியே போன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி தக்க வச்சுக்கிறது நம்மளை? நீங்கள் வந்து வேல்முருகன் பிஜேபியை வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசுகிறதும் அப்போ இந்த மாதிரி பேசுறதுனால இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போக முடியாது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறது? வேறு ஆப்ஷனே இல்லை. சீமான் கூட இவர் போய் சேர்ந்து வரனாக்கா சீமான் சேர்த்துக்கிற ஐடியாவும் இல்லையா? புரியுதுங்களா? நீ ஓவராக சேட்டை பண்ணிட்டு இருக்க, நீ வேணான்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் திமுகவை மகிழ்விப்பதற்காக இவர் எடுத்த ஒரு விஷயந்தான். அதாவது எவன் ஒருவன் தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு அங்கே எதுவுமே இல்லையோ, கரெக்டுங்களா, எதுவுமே பேச வழி இல்லாதவன் எதை பேசுவான்றதை நான் சொல்கிறேன். தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க துப்புற்றவர்கள்,
தன் பக்கம் இருக்கக்கூடிய நேர்மையான அறமான விஷயத்தை சொல்லி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாத நபர்கள் கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதம் என்பது அவதூறு அல்லது இப்படி கேவலமாக பேசக்கூடியது. அவதூறையும் கேவலமாகவும் பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோடு போய் இணைந்த வேல்முருகன் என்ன பேசுவார் லாஸ்டா? இந்த ஒரு சீட்டு பிச்சைக்காக பெண்களையும் குழந்தைகளையும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கலாச்சார காவலர்னு சொல்றக்கூடிய நீங்கள் 11வது படிக்கக்கூடிய மாணவியை 8வது 9வது படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள், சின்ன பையன் மைனர் பசங்க ரெண்டுமே, அந்த பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு, கரெக்டுங்களா? கலாச்சார காவலன் தான் நீ சொன்ன. இதை பற்றி ஏன் பேசல வேல்முருகன்? திவ்யா சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவங்க ஒரு காணொளி போட்டிருக்காங்க, நிறைய வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அதாவது தாவேக்கால வந்து விஜய் அவர்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட பகை அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, பகைச்சிட்டாலும் அப்படி கிழிச்சிருவேன் இல்லை அவங்க சொல்கிறாங்க. அப்படி தனிப்பட்ட பகை அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு மாற்று கட்சி, ஒரு பெண்ணுரிமையும் பேசுகிறீங்க, பெண்கள் பாதுகாப்புலாம் பேசுகிறீங்க, ஒரு மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவங்க, விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவங்களை வந்து ஆபாசமாக பேசுவது, அதாவது ஆசிட் அடிப்புங்கிற அளவுக்கு பேசுறது அப்படின்றதுல இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல. இப்போது ஒரு தாவேக்காக்கு எதிராக கருத்து சொல்லிட்டாலே ஒரு பெண்களாக, அதுவும் அந்த கட்சியை வெளியே வந்த பெண்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஆசிட் அடிப்புங்கிறதுலாம் ரொம்ப அதிகமானது இல்லையா? யார் சொன்னா? திவ்யா சத்யராஜ் சொல்கிறாங்க. ஆசிட் அடிப்புன்னு எவன் சொன்னான்? அவங்களுடைய பின்னோட்டத்தில் வந்ததை வச்சு அவங்களுக்கு வந்த கால்ஸில் யார் சொன்னாவான்? உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஃபோன் நம்பர் இருக்கும், போலீஸ்கிட்ட கொடுத்தா யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. நீ ஏன் கொடுக்கல? நம்பர் 1. நம்பர் 2, உனக்கு யார் சொன்னான்? நீ திமுக காரனை வச்சு உனக்கு நீயே கமெண்ட் போட வச்சுட்டு விஜய் மீது பழி போடுவியா? ஆதாரம் இருந்துச்சுன்னா இதான் ஆதாரம்னு சொல்லணும். ஆசிட் அடிக்கிறன்றது சாதாரண விஷயமா? சொல்லுங்கள். உண்மையாலுமே அப்படி ஒருத்தன் மிரட்டிருந்தானாக்கா நீங்கள் முறைப்படி, அதுவும் ஆளுங்கட்சியோட இருக்கீங்க நீங்கள், கரெக்டுங்களா? எங்கேயோ இல்லை, ஆளுங்கட்சியில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுனா என்ன வேணால் செய்வாங்க. அனுதாபிகளுக்காக திமுக என்னெல்லாம் செய்து நம்ம பார்க்குறோம்ல. அப்போ கட்சியில் இருக்க நபர்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ செய்வாங்க? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீ போகிற போக்கில் இந்த வீடியோ போட்டு இந்த காமெடி பண்ணுறதா நிப்பாட்டிக்க. விஜய் வச்சு தான் உனக்கும் பொழப்பும் உனக்கும் சோறு நாய் போச்சான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஆனால் பின்னோட்டங்களில் உங்க வைஷ்ணவி அவங்க இப்போ கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, வேறு இன்னொரு திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸில் பின்னாடி பார்த்தா கூட பின்னோட்டங்களில் அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுவது, ஒரு பாலியலான வார்த்தைகளை சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறது, யாரு அப்படிலாம் பண்ணுறாங்க. யாரு கமெண்ட் போடுறவங்களாம் டிவிக்கு காரன்னு சொல்லிட முடியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். இந்த ஆபாச தாக்குதல் பண்றது தாவேக்காவே இல்லையா? ஆபாசனால திமுக தான். நான் கேட்குறேன், திவ்யாட்ட கேட்குறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கண்டிச்சு பேசுனியா? உச்சபட்ச ஆபாசமாக பேசுறாரு. சொந்த கட்சியில் இருக்க தப்பு பண்ணாலும் பேசணும் தானே? நீ பெண்ணுக்காக தானே பேசுகிற, பெண்ணியத்துக்காக தானே பேசுகிற, பேசுனியா? முதல் கேள்வி. 2வது, இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டின்னு ஒருத்தன் சாராயம் வித்துட்டு சுற்றி இருந்தோம் தெரியுமா? சமூகத்தை சீர்கெடுக்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணம் கொடுத்து பேசுனியா? ஞானசேகரன் கொடுத்து அந்த வழக்கை கொடுத்து பேசுனியா? அப்புறம் இன்னொருத்தன் விளக்கமத்துக்கு பட்டுக்குச்சின்னு ஒருத்தன் பேர் வச்சாங்களே, பேர் என்ன சார்? தெய்வ செயலை பற்றி பேசுனியா? பொன்முடி கொடுத்து பேசுனியா? சைவமொழி அவங்க எல்லாம் பேசினாங்க தானே? நீ பேசுனியா? திவ்யா பேசுனியா? நீ நேரம் இங்கே வரையில. நீ உன் கட்சியில் இவ்வளோ பிரச்சாயத்து இருக்குது. அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு துரைமுருகன் சொன்னார்ல, அதை எடுத்து பேசுனியா? அந்த நாயை தூக்கி வெளியே போயிட்டு எஸ்சி தானே ஓசி தானே ஒரு ஆள் பேசினால, அதை குறித்து பேசுனியா? எடப்பாடியும் சசிகலாம் குறித்து உதயநிதி பேசினது, அங்கேயும் சசிகலா பெண் தானே, அதை நீ கண்டித்து பேசுனியா? ஏம்மா உன் கட்சிக்காரன் அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உன் வீட்லேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு நீ அடுத்த வீட்டில் வந்து கழுவி ஒரு 2 வரதுல என்ன நியாயம்? நான் சொல்கிறது, டிவிக்கேல அப்படி ஒருத்தன் செஞ்சுருக்கான், அப்படி ஒருத்தன் சொன்னானா ஆதாரத்தை கொடு, போய் கம்ப்ளைண்ட் கொடு. உனக்கு ஆதாரமே இல்லையே. போகிற போக்கில் வந்து நீ வந்து பப்ளிசிட்டி தேடுறதுக்கும் டிவிக்கே மேலே பழிய போட்டு விஜய் அண்ணான்னு உங்களுக்கு விஜய் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிட்டாங்களா? இப்போ நீ வந்து எனக்கு அட்வைஸ் கொடுப்பான்ட்டு. உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு உனக்கு துப்பு இல்லை. நம்பர் 1. அதை அவர்களை நீங்கள் வந்து சுட்டி காட்டவே இல்லை. ஒரு பெண்ணாக நின்று அவ்வளோ விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கணும் சார். ரொம்ப வேணாம் சார். இப்போ நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 8வது 9வது பசங்க வந்து சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்கல்ல. சமூகத்தில் எவ்வளோ பெரிய சீர்கேடு. மைனர் பிள்ளை கையில் எப்படி சாராயம் போகுது, எப்படி கஞ்சா போகுது, எப்படி அபின் போகுது, ஹெராயின் போகுது. உங்கள் காவல்துறை, உங்கள் உளவுத்துறை, உங்கள் ஆட்சியில் உங்களை மீறி எப்படி எல்லாம் நடக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதை குறித்து நீ கண்டனம் பண்ணீங்களா? இந்த குழந்தைய குறித்து கண்டனம் பண்ணீங்களா? 80 வயசு மூதாட்டியை 19 வயசு போய் கூட்டு போய் ரேப் பண்ணுறேன்னு கொண்டுட்டான், பார்த்தீங்கல்ல? அதை குறித்து நீ பேசுனியா? பெண்களுக்காக பேச வேண்டிய சப்ஜெக்ட் இவ்வளோ இருக்க உங்கள் ஆட்சியில், அதை குறித்து பேசாமல் வெக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களை தொட்டால் தான் உங்களுக்கும் பிழப்பு ஓடும் என்பதற்காக எல்லாருமே வந்து உங்கள் வயிற்று பிழப்பிற்காக நீங்கள் விஜயை தொடுகிறீர்கள். இல்லாட்டி உங்கள் பக்கம் நேர்மையாக இவ்வளோ இருக்க ஆதாரம் இருக்குன்னா முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இப்போது நான் முன்பே சொன்னதான் சார், யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வையை ஓட்டணும், ஒரு போஸ்டிங் வாங்கணும், கொஞ்சம் சோறு சாப்பிடணும் அப்படி நினைக்கிற எல்லாருமே நேராக கிளம்பி விஜய்னு வந்துடுறாங்க. இந்த முதல்வன் புறமா தான் இவரே குண்டை வைப்பாராம், அப்புறம் இவரே எடுப்பாரான்ற மாதிரி இவங்களே கமெண்ட் போடுவாங்களாம், இவங்களே வந்து டிவிக்கில் பழி போடுவாங்களாம். இதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வச்சுட்டு வெக்கமெல்லாம் வீடியோ போகிறத விட்டுட்டு நான் சொன்ன விஷயத்துக்கு திவ்யா வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு
அப்புறம் வாங்க நம்ம பேசுவோம். இன்னொரு பக்கம் ஜாக்டோஜி ஆசிரியர்கள் போராட்டம் ரொம்ப நீண்ட காலமாக அவங்களுடைய கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்றப்படலைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி பரந்தூர் போராட்டம் இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கு விஜயை சந்திச்சிருக்கிறாங்க. எங்களுடைய ஒரு ஒரு பெரிய ஆதரவை நாங்கள் வந்து உங்களுடைய போராட்டத்துக்கு தருவோம்னு சொல்லி விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. இப்போது தீவிர அரசியல் ஈடுபட போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேரடியாக இந்த போராட்டம் குறித்து ஆதரவுங்கிறது வெறும் வாயளவில் தான் இருக்கா, ஒரு செயல்பாடுகளில் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. எப்படி வைக்கும்? நேற்று வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்னடா இதை நல்லா கேட்டுருவேன், இந்த மாதிரி எவனா கிறுக்குத்தனமாக பேசினாங்கன்னா சொல்கிறேன். அதுக்குள்ளேயும் என்ன உங்களுக்கு அப்படி நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். அந்த நிகழ்வில் நல்லா நீங்கள் பார்க்க வேண்டியது, எல்லாருக்கும் என்ன சேர் கொடுத்துட்டு இவர் என்ன சேர் போட்டு உட்காந்தான்றீங்க முதல்ல பாருங்கள். இவர் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்துட்டு எல்லாருக்கும் தன் கையால் போய் ஒரு தலைவன் எல்லாத்துக்கும் உணவு சாப்பிட்றதுக்கான எல்லாத்தையும் பரிமாறி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவங்கள சொபஸ்டிகேட்டாக உட்கார வச்சு இவர் உட்காந்துட்டு, ஸோ தலைமை பண்பு என்பது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இந்த பிளாஸ்டிக் சேர் விவகாரம் எவ்வளோ காலமாக போயிட்டுருக்கு திமுகவுக்குள்ளே? பிளாஸ்டிக் சேர் எதுக்கு போட்டாங்க, யாருக்கு போட்டாங்க, என்ன பஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்காக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை போய் சந்திக்காமல் விஜயை வந்து சந்தித்தார்கள்? புரிஞ்சுக்கோங்க. ஜாக்டோஜி ஆசிரியர்கள் தார்மீகமாக எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களை சந்திக்காமல், அதிமுகவை சந்திக்காமல் விஜய் வந்து சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதிமுக மீது. புரிஞ்சுக்கிச்சா? திமுக மீது குற்றச்சாட்டை வைப்பதற்காக தான் வராங்கன்னும் பொழுது திமுகவையும் புறம் தள்ளுறார்கள். அப்போ யாரை அடுத்த நம்பிக்கையின் தளபதியாக யாரை பார்க்குறாங்க? விஜய் பார்க்குறாங்க. நாளைக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் காலடி வச்ச பிறகு தான் இந்த செய்தி தேசிய செய்தியாக மாறுகிறது, பல இடத்தில் கவனம் பெறுகிறது என்ற பொழுது நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்திற்காக ஆதரவு தந்தீர்கள்னாக்கா எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்களை காப்பாற்றப்படுவதற்கான வழிவகை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க. இந்த ஆசிரியர்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இந்த ஆசிரியர்கள் நீங்கள் இந்த திமுகவுடைய நடந்த ஆட்சியில் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை நம்ம ஞாபகப்படுத்துவோம். ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் போராடிய பொழுது 3 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் உண்ணாவிரதம் தாண்டுறாங்க. ஒரு நாள் போகுது, அடுத்த நாள் வருது. என்ன செஞ்சாங்க? ஆசிரியர்கள் மயக்க நிலை அடைகிறார்கள். ஆசிரியர்களுக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு கவர்மெண்ட் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கல. போராடுவது ஜனநாயகத்துடைய உரிமை, கரெக்டுங்களா? அதுவும் உங்கள் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டே அவங்க போராடுறாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. 2வது, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை வரும்பொழுது அதற்கான இடமோ அல்லது அதற்கான சில எந்த ஒரு இதுவுமே முன்னெடுக்கலைன்ற ஒன்று. 3வது, மருத்துவ குழுவை ஒரு இடத்துல போராடுவதற்கு அரசாங்கம் அனுப்பிச்சி வைக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய வேலை. ஒரு மருத்துவ குழுவை அங்கே அனுப்பவே கிடையாது. 4வது, ஒரு மருத்துவ எக்யூப்மெண்ட் சொல்கிறோம்ல, ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் ஏற்படும் பொழுது சக ஆசிரியரும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஆசிரியர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் கையில் பிடிச்சிட்டே நிற்கிறாங்க குளுக்கோஸ் ஏறுறதுக்கு. மனிதாபிமற்ற முறையில் வந்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது, திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது தான் ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்கள் அவர்கள் போராடுறாங்க அமைதியாக ஜனநாயக முறையில் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் பொழுது அவர்களுடைய உயிரை பாதுகாக்கணுன்ற எந்த ஒரு பொறுப்பும் அக்கறையும் இல்லாமல் நீ செத்தா சாவு என்னமோ பண்ணுன்ற மாதிரி எனக்கான ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுல்ல. இப்போ யார் சூஸ் பண்ணுறாங்க? அடுத்து ஒவ்வொரு நீங்கள் மாணவர்கள், பிள்ளைகள், அடுத்தடுத்த அரசாங்க ஊழியர்கள், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து விஜயிடம் வந்து சொல்கிறாங்கன்னும் பொழுது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும், தேசிய கவனம் பெறும், இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும். அப்போ அடுத்த நம்பிக்கையாக யாரை பார்க்கிறார்கள் இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? மக்கள் இதை நோக்கி தான் அடுத்து வாக்கு போடுவதும் மாறும். இந்த மாறுதலைத்தான் வந்து இப்போ அழகாக வந்து விஜய் அவர்கள் சைலண்டாக கொண்டு போயிட்டுருக்கார். நிச்சயமாக இந்த பரந்தூர் மக்களுக்கும் சரி, இங்கே அவர்கள் சொன்னது போல் இந்த கல்விக்காக அவர் நிற்கிறதும் சரி, இந்த ஜாக்டோஜி ஆசிரியருக்காக நிற்கிறதும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நீதி ஆதாரத்தை காப்பாற்றுவதற்கான எல்லா வகையிலையும் முன்னெடுக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் அடுத்த கட்டத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போது தலித் கிறிஸ்தவர்கள், அதாவது மதம் மாறினாங்கன்னா அவங்களுக்கான அவங்க தலித்துலேருந்து மரம் மாறினாங்கன்னா அதுக்கான இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க ஏற்கனவே திமுக அரசு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மதக்குருக்கள், அந்த திருச்சபையெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதை தாவேக்கா வந்து அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பரப்புரை ஏற்படுத்துகிற மாதிரி சொன்னாங்க. அவங்க திமுக வாக்களிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க, விஜய்க்கு வாக்களிப்பனே சொல்லலை. ஆனால் இதை வந்து விஜய்க்கு ஆதரவு தந்த மாதிரி சில பத்திரிகைகள் எழுதுவதும் தாவேக்கா சார்ந்தவங்க இது சம்பந்தமாக பதிவுகள் போகிறதும் சரியாது இல்லை. தாவேக்கா சார்பாக இந்த விஷயத்த சொன்னாங்களா? பத்திரிகை போட்டுச்சா? தினமலர் பத்திரிகை போட சில பத்திரிகைகள் அவர்களுடைய டிஆர்பி ஏற்றுறதுக்கோ பண்ணுறதுக்கோ அவங்க சில விஷயங்களை போடுறாங்க.
அப்போ நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர தாவேக்கா வந்து போட வைக்கல, தாவேக்கா செய்யலை. பத்திரிகையில் வந்த செய்தியை வேணால் தாவேக்கா எடுத்து அந்த பசங்கள் வந்து ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பகிர்ந்துருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கத்தை ஒவ்வொரு குழுக்களாக ஒவ்வொரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் சரி, ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களும் சரி, மக்களும் எல்லாமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலையை செய்வதற்கான எல்லா முனைப்பும் போய் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ அதே போல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அண்மையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் கேட்குறாங்க. இப்போ அமித்ஷா வருகை குறித்து அப்படி கேள்வி கேட்கும்போது சந்திக்காமல் அப்படியே போகிறாரு. ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன், எந்த ஷாக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அமித்ஷா பற்றி கேள்வி கேட்டோன்னா உடனே பின்வாங்கிறத எப்படி பார்க்குறது சார்? எப்படி பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள். எப்படி பார்க்கலாம்? அதாவது நடந்த சம்பவத்தை காட்டிடுவோம். மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. உங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த. யாருக்கும் அடி பண்ணி தேவையில்லை, பயப்படுறது அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம். எப்படி பார்ப்பீங்க சார்? உச்சபட்ச பயத்தில் உதயநிதி. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், நான் வந்து சனாதனத்தை குறித்து தொடர்ச்சியாக பேசுவேன்னு சொன்னதும், இன்றைக்கு அமித்ஷா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னது கூட அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனித்து அப்படி போகிறீங்கனாக்கா, நீங்கள் பேசின வீரவசனத்துலலாம் என்னாச்சுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதில்லை. அப்போது திமுக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிஜேபியிடம் வந்து மண்டிடுவது என்பது காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பழனி பாபா பேசுனது நம்ம போன முறையே போட்டு காமிச்சோம், கரெக்டுங்களா? இவர்கள் என்ன வேலை செய்வார்கள் நமக்கு தெரியும். 2G பிரச்சனை வந்தப்போ என்ன பிரச்சனை செஞ்சாங்கன்னு தெரியும். அப்போது ஒவ்வொரு முறையும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வீரவசனம் பேசின அவர்கள் இன்றைக்கி மௌனித்து கிடக்கிறாங்கன்னா, உன்னுடைய மடியில் கனம் இல்லைனாக்கா வழியில் பயம் இருக்காதுன்னு. அப்போது பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ பல விஷயங்கள், இவங்க சொந்தக்காரங்க போய் பதுங்கி இருக்கிறதா இருக்கட்டும், டாஸ்மார்க் பிரச்சனையாக இருக்கட்டும், பல பிரச்சனையை வந்து இவர் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும் பொழுது, இவ்வளவு தானே உதயநிதி அவர்களுடைய அரசியலுடைய நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய இந்த திராணி திமுக எப்பயுமே சரி, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், மக்களை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே போகாது, மக்களை காவு கொடுக்கறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. நீங்கள் 12 மணி நேர வேலை அமல்படுத்துவதாக இருக்கட்டும், இன்றைக்கி விவசாய பூமியெல்லாம் தேடி சிப்காட்டுக்கும் பறந்திருக்கும் ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காகவும் இன்றைக்கி இந்த மாதிரி விமான நிலையத்திற்கும் விவசாய நிலத்தை அழிக்கக்கூடிய வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னும் பொழுது, எதை நோக்கி போகுது இந்த தமிழ்நாடு அரசுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். நாளைக்கு ஏர்போர்ட் வேணுமா, அதான் இந்த போய் நிற்கணும். துறைமுகமா, அதான் இந்த போய் நிற்கணும். நாளைக்கு தண்ணீர் வேணுமா, அவன்கிட்ட நிற்கணும். பெட்ரோல் வேணுமா, அவன்கிட்ட நிற்கணும். இப்படி எல்லாமே அவங்ககிட்ட நிற்கிறதுக்கான வேலையை அவன் முனைப்பாக செய்கிறான் பொழுது, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எதை செய்யணுமோ அதை செய்யலை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிஎம் ரொம்ப தைரியமாக என் விவசாய பூமிக்கு நான் தண்ணி வேணும் சொல்கிறாங்களா இல்லையா? கொடுக்க மாட்டேன். மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாங்களா இல்லையா அந்த முதலமைச்சர்? அப்படியே கேரளா போங்க, மலையை உடைக்க விட மாட்டாங்க சார், மண்ணால் விட மாட்டாங்க. நீங்கள் கேரளாவில் மலையை உடைச்சிங்கன்னு வச்சிங்களேன், 5 வருஷம் ஜெயில். தன்னுடைய மக்களுக்கு இந்த இயற்கை அப்படியே இருக்கணும். அங்கே வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இவ்வளோ கிடையாது, இவ்வளோ நோய்வாய்ப்பட்டு அவன் கிடக்கல, ஆரோக்கியமான வாழ்வதற்கு ஒவ்வொரு ஸ்டேட்டு சிஎம்மும் தன் மக்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் 2 கேள்வி இதனால் வருது. நீ என்னுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை நேசிக்காததுக்கான காரணம் நீ தமிழனாக இல்லாதனால நேசிக்க மாட்டியா? எங்கள் மீது உனக்கு ஒரு வெறுப்பு வருதா? இளைஞர்கள் மீது உங்களுக்கு ஒரு பாசம் வருதான்னு ஒரு கேள்வி இன்றைக்கி எழுப்புறாங்க. எல்லாருமே அந்த கேள்வியை சீமான் உட்பட பல நபர்கள் இன்றைக்கி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இப்போது ஒரு முதலமைச்சருக்கு மக்களை நேசிக்கிறதோ இயற்கையை நேசிக்கிறத பற்றி கவலை இல்லை. தன் குடும்பத்தை நேசிக்கணும், தன்னுடைய சொத்தை வந்து அபரிதமாக வளர்த்து கொள்ள வேண்டும். சொஃபஸ்டிகேட்டடாக 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வச்சுட்டு நம்மளை காவு கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த திமுக நமக்கு தேவையான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தேவையில்லை, அதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க. இவர்கள் லாபத்திற்காக செய்யக்கூடிய இந்த திமுகவை இந்த முறை அடித்து விரட்டுவதற்கு இதுவரைக்கும் உங்களோட சரசமமாக உங்களை எதிர்த்து களம் காணுவதற்கு சரியான நபரை பார்க்காத நீங்கள் விஜய் வருகைக்கு பின்பு எவ்வளோ பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க. பேரன்பு கொண்டு நம்ம வந்து ஓடி போய் விஜயை பார்ப்பதும் நேசிப்பதும் அவரை பக்கம் நிற்பதும் சினிமா ஸ்டார்ன்றதெல்லாம் தாண்டி நீங்கள் போயிட்டாங்க சார். சினிமா ஸ்டாருக்காக பிம்பம் வருதுன்னு நீங்கள் உருட்டினீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை விட முட்டா போய் எவனுமே இல்லை. திரும்ப தெளிவாக சொல்கிறேன், சினிமா ஸ்டாருக்காக தான் கூட்டம் வருதுன்னு சொன்னீங்கன்னா உன்னை விட முட்டாள் எவனுமே கிடையாது. ஏன்னா மற்ற சினிமா ஸ்டாருக்கு அந்த மாதிரி வந்திருக்கணும், வரல. கமலஹாசனுக்கு வந்திருக்கணும், ரஜினிக்கு வந்திருக்கணும், மற்ற இது சரி நீங்கள் உதயநிதியும் ஸ்டாலினையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாட்டினாலுமே என்ன வேல்முருகன் போன்ற பெரிய சினிமா ஸ்டாருக்கெலாம் வந்திருக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? ஸோ சினிமா ஸ்டார்லாம் கிடையாது. அவர் அரசியலை புரிந்து கொண்டு
அவர் எந்த நோக்கத்திற்காக வந்து இவங்க கூட மல்லு கட்டுறான்றதை மக்கள் புரிஞ்சுட்டு பிறகுதான் மக்கள் அவரை நோக்கி வருகிறான பொழுது நிச்சயமாக திமுக 2026 மிகப்பெரிய தலைவலி விஜய் தான். நீங்கள் விஜய்க்கு தலைவலியாக உதயநிதி இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய்க்கு தலைவலியெல்லாம் உதயநிதி கிடையாது, விஜய் தான் திமுகவுக்கு தலைவலின்ற. விஜய் தான் திமுக தலைவலியாக இருப்பார்னு சொல்கிறீங்க. அண்மையில் ஒரு விவாதத்தில் பார்க்கும்போது விஜய் அவர்களே திமுகவோட கூட்டணி வச்சுருவார் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர் பேசுகிறாரு. அப்படி வாய்ப்புகள் இருக்கா? அவ்வளோ பெரிய அதிமை தேவை யார்? ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார்? இன்டேரக்டாக அவர் பாஜக எதிர்ப்பு வைக்கும்போது அவர் ஃப்யூச்சரில் திமுகவோட கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல. அதாவது சொல்லுவான் இல்லை, எள்ளு தான் என்னைக்கு ஏன்னா எலிப்புழுக்க ஏண்டாக இதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஒன்று இங்கிட்டு குறுக்க முறுக்க குண்டக்க முண்டக்க பேசுறது, இல்லாட்டி இந்த பக்கம் பேசுறது, ஏதாவது ஒரு அஜெண்டா பேசுங்களே தவிர அறிவுபூர்வமாகவோ இல்லை ஏதாவது ஒரு சான்றின் அடிப்படையிலையோ நீங்கள் பேசுவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்த ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டாருப்பா கரெக்டாக இருக்குது நம்மளால சொல்ல முடியுதா? திமுகவோடு விஜய் கூட்டணி போவார். இதே வாய் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு? பிஜேபியோடு கூட்டணி போவார். கரெக்டுங்களா? யார்? பல நபர்கள் அப்படி தானே சொன்னீங்க. ரவீந்திரன் துரைசாமி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம், அதிமுகவோட போவதற்கான கூட்டணி அதிகமாக இருக்கலாம், இப்போ திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சீரியஸாகவே பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கான்றது இங்கே ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் கண்ணோட்டத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நாலேஜ் இருக்கா? கொடுத்த பேமெண்ட்டுக்காக பேசுகிறீங்களான்றதான் யதார்த்தமான பார்வை. பத்திரிகையாளர் மணி வந்து அந்த விஷயத்தில் பயங்கரமாக விழுந்து சிரிச்சார் இது சொன்ன உடனே. கரெக்டு கவனிச்சிங்களா? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. முகாந்தாரமே இல்லாமல் என்ன சொல்கிறது, அந்த ஒரு பேமெண்ட் சத்தம் மட்டும் கேட்கும் தெரியுமா? அதன் அடிப்படையில் பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு இதெல்லாம் இன்டலெக்சுவல்னு நினச்சிட்டு பேசுகிறாரா? நம்மளை என்னன்னு மக்கள் பார்ப்பான்னு ஒரு விஷயமே இல்லை. மக்களுக்கு மறதி இருக்கிறதுனால அரசியல்வாதி மாதிரி நம்மளும் எதை வேணால் பேசிடலான்ற மாதிரியான விஷயத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்களை முதல்ல புறந்துடணும். நிறைய சேனல்ஸ் இன்டலெக்சுவல் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி அவதூறு பேசுறது, காசிப் பேசுறது, தேவையில்லாமல் சிண்டு முடிஞ்சு விடுறது, இப்படி பேசக்கூடிய நபர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு விஷயம் ஒரு அரசியல் பண்ணுறீங்கல்ல, அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் லாபம், அரசியல் லாபின்னு ஒன்று இருக்குல்ல, இதை வைக்கிறது இந்த பொரோட்டா வீச்சுன்னு சொல்லி ஒருத்தரை சொல்லிட்டு சுற்றுறாங்க. யார் சார் அது? வேல் வீச்சு, செந்தில் வேலைன்னா பொரோட்டா வீச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது பார்த்தீங்கல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டால் யாருக்கு போகுமா? பிஜேபிக்கு சாதகமாக போகும். எப்படி இப்போ திமுக பாஜகக்கு எதிரான அரசியல் செய்கிறது. இப்போது விஜய் திமுக ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு 10ல் 2 ஓட்டு விஜய்க்கு போகுது. அப்படி 10ல் 2 ஓட்டா? டேய் சொல்கிறாரு. 10ல் 10 தான் வரும். உனக்கு ஜவஹர்லால் ஓட்டு வருங்க, அந்தந்த கட்சி தலைவர் ஓட்டு வரும், அந்த கட்சியில் யாராவது பொறுப்பாளர் இருந்தால் கூட ஓட்டு போடுவாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இப்போ விஜயை நோக்கி சிறுபான்மை மக்கள் வராங்க, தலித் வராங்க, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30% ஓட்டே போடாத நபர்கள் வரார்கள், முதியோர்களுக்கு வராங்க. அப்புறம் அதிமுக பிஜேபியோட போனது பிடிக்காமல் இருக்கக்கூடிய அதிமுக கேடர்ஸ் வராங்க. அடுத்த மாற்றத்தை நோக்கக்கூடிய நபர்கள் வராங்க, புதிய வாக்காளர்கள் வராங்கன்னும் பொழுது ஹியூஜ் நம்பர். நாளைக்கு திமுக ஆட்சியில் உட்காரவே முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அதிமுக ஆட்சியில் உட்காந்துரும், அப்போ தன்னுடைய தோல்வியே அவங்க புரியுது. அவங்களுக்கு தன்னுடைய தோல்வி வரதுனால அதிமுக பிஜேபி உட்காந்துரும். அப்போ அதனால் நீங்கள் விஜய் இது பண்ணுறீங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருனாக்கா, அதிகாரத்தை நான் கைப்பற்றுவதற்கோ அதற்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் தவிர அதிமுக போய் ஜெயிக்க வைக்கிறதுக்கோ திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வேலை செய்யலை. நான் எனக்கான வேலையை நான் செய்கிறேன், மக்கள் என்னை அங்கீகரிக்கத்தான வேலை செய்கிறேன்னும் பொழுது நீ உண்மையாலுமே உனக்கு திராணி இருந்துச்சுன்னா என்ன, நீ அவ்வளோ பலம் வாய்ந்த நபர்கள்லாம் இப்போ சண்முகம்லாம் சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? கூட்டணி பலம் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்ட்டு. கரெக்டுங்களா? அப்போ திமுக நீ செய்த சாதனையின் அடிப்படையில் மக்களை சந்திக்கிறியா, கூட்டணி நம்பி சந்திக்கிறியா? யதார்த்தமான உண்மையை சொல்லுங்கள். கூட்டணி நம்பி தான் சந்திக்கிறேன். அப்போ உங்ககிட்ட சரக்கு இல்லை, கரெக்டா? உங்ககிட்ட எந்த நல்ல திட்டமும் செய்யலை. அப்போது இங்கே ஜனநாயகின் அடிப்படையில் திமுக போகலை, பணநாயகத்தின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அங்கங்கே என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒன்னே வாழ வைக்கிறதுக்கே இவ்வளோ பேர் தேவைப்படுறான். அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத நீங்கள் பேச்சுக்களை பேசிட்டு இருக்கணும் பொழுது இன்டலெக்சுவலாக யோசிங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்றது புரிஞ்சதுக்கு பிறகு அவதூறு, நான் சொன்னேன் இல்லையா, சரக்கு இல்லாதவன் என்ன செய்வான்ட்டு, அவதூறு பேசுவான், இல்லை தனிப்பட்ட விஷயத்தில் தாக்குதல் செய்வான். அவன் சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒன்றும் இல்லைன்னும் பொழுது இது போல் என்ன சொல்கிறது, முட்டாள்தனமான சில விவாதங்களை எடுத்து வச்சு அதை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலை செய்கிறத நிப்பாட்டிக்கணும். உண்மையாலுமே திராணி உள்ள ஆள் திமுக செஞ்ச சாதனை குறித்தே பேசிக்கலாமா? அவ்வளோதான். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது.